ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி அப்பா இல்லாம யாரும் கஷ்டப்படக்கூடாது. எல்லாரோட அப்பாவையும் தான். சரி கௌதம், இப்ப எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. எப்ப தருவ? எனக்கு இப்பவே வேணும். எனக்கு எங்க அப்பாவை தான். அப்பாங்கிற உறவை வார்த்தையால தான் சொல்லியிருக்கேன். அத நேர்ல உணர்வா அனுபவிச்சதில்ல. அவர் எனக்கு வேணும். சரி கௌதம், இப்ப வா கீழே போய் பேசிக்கலாம். இல்ல, எனக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். என்கிட்ட இருந்து எடுத்த என் அப்பாவை எனக்கு திரும்பத்தா பாரத மாதா. உனக்கு அந்த சக்தி இருக்குல்ல, எனக்கு என் அப்பா வேணும். திரும்ப கொடு. அழாதடா, நீ எந்திரிடா. அப்பா எனக்கு அப்பா வேணும். கௌதம், கௌதம் எந்திரி. கௌதம் அழாத, எந்திரி. கௌதம், நீ சூப்பரா நடிச்ச தெரியுமா? உனக்காக எல்லாருமே எப்படி கை தட்டினாங்க தெரியுமா? அதுக்காக நீ சந்தோஷப்படணும்டா. இப்படி அழக்கூடாது. இது பாக்க என் அப்பா இல்லையம்மா. அவர் இருந்தா தானே எனக்கு சந்தோஷம். நான் எதுவும் தப்பா கேட்கலையம்மா. இல்லடா, இல்ல. அதான் அம்மா நான் இருக்கேன்ல, நீ என் செல்லம். அழாதடா. கதலடி, இது நிஜம் போல இருக்கு. பாவண்டி அந்த பையன். ஆமாங்க, எனக்கும் அழுக வந்துருச்சு. சாரிமா, எனக்கே தெரியாம என் மனசுக்குள்ள இருந்து வந்துருச்சு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இவன் என் பையன்தான். இவனோட அப்பாவும் ஒரு ராணுவ வீரன் தான். சின்ன வயசுல இருந்தே அவன் அப்பாவை அவன் பார்த்ததில்ல. அந்த ஏக்கத்துலதான் மனசுல இருக்கிற வலியெல்லாம் வார்த்தையா பேசியிருக்கான். கௌதம், நீ சூப்பரா நடிச்சடா. நீ நடிச்சங்கிறத விட உண்மையான வழிய எங்க கண் முன்னாடி காமிச்ச. நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்றவங்க குடும்பத்துல உள்ளவங்களோட வழிய எங்களுக்கு புரிய வச்சுட்ட. அம்மா, நாட்டுக்காக புருஷன் உயிரை அர்ப்பணிச்சுட்டு வீட்டு கடமைகளுக்காக உங்களை நீங்க அர்ப்பணிச்சுக்கிற நீங்களும் ஒரு போராட்ட வீரர் தான்மா. அம்மா, உங்களை மாதிரி ஒருத்தரை கௌரவிக்கிறது தான் அந்த சுதந்திரத்துக்கே பெருமை. என் பையனை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இவனோட அப்பா கூட இல்லாததுனால இவன் எப்பவுமே யார்கிட்டயுமே பேச மாட்டான். அமைதியாவே இருப்பான். அவன் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் இவனை ஒரு மாதிரியா பேசினாங்க. ஏன்
பைத்தியம்னு கூட சொல்லாம சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவன் பேசினத கேட்டு மொத்த கூட்டமும் கைதட்டி பாராட்டுறப்போ எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? குழந்தைய பெத்துக்கிறப்ப இருக்கிற சந்தோஷத்தை விட தாம் பையனை அடுத்தவங்க பாராட்டும் போது கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க. அத நான் இன்னைக்கு அனுபவிச்சேன். அந்த பெருமைய என் பையன் இன்னைக்கு எனக்கு வாங்கி கொடுத்துட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி.